ஆண்டவராய் இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் நிமித்தமாக யூடியூப் ஆன்லைன் சேனலில் பங்கெடுக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தை நீங்கள் குடும்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்களுக்காக அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு, நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே, இப்பொழுது வீடுகளிலே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிக்காக, ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்காக, இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும், உம்முடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், உம்முடைய கிருபைகள் உண்டாகட்டும், உம்முடைய வழிநடத்துதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, தெய்வ சமாதானத்தால் யாவரையும் நிரப்புவீராக. இந்த யூடியூப் சேனல் சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. எந்த விதமான தடை வரக்கூடாது. தடை இல்லாமல் ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாரப்பட்டும். ஆண்டவரே, வீடுகளில் இருந்து ஆண்டவரே பார்த்து கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மகிமின் பிரசனம் இறங்குவதாக. நீர் உயிர்த்தெழுந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் திருச்சபைகளில் கூட முடியாதபடி ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மறக்கவில்லை. நாங்கள் உம்மை மறக்கவில்லை. நீர் எங்களை மறவாதவர். நாங்கள் உம்மை நினைக்கிறோம் அப்பா இயேசுவே. நாங்கள் உம்மை நினைக்கிறோம் ஆண்டவர். நீர் எப்பொழுதும் எங்களை நினைக்கிற தேவன். இந்த காலை நேரத்தில் உம்மை நினைத்து, உம்முடைய கிருபையை நினைத்து, உம்முடைய ஆளுகையை நினைத்து, உம்முடைய வல்லமையை நினைத்து நாங்கள் உம்மை புகழுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, சொல்லப்படுகிற உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக, பிரயோஜனமாய் இருப்பதாக. ஒரு மனதோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்க, ஒரு மனதோடு புரிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தருள ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே நம் ஆலயத்தில் கூட முடியவில்லை. ஆனாலும் வீடுகளில் நீங்கள் சேஃபாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. உங்கள் வீடுகளிலே கர்த்தருடைய கிருபை சமாதானம் உண்டாவதாக. தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். அடுத்த வாரம், வருகின்ற வாரம் நமக்கு மாதத்தினுடைய முதல் வாரம் கர்த்தருடைய பந்தியும் நாம் நடைபெற வேண்டும். நாம் எல்லாரும் ஐக்கியப்பட வேண்டும். ஆனால் வருகிற 30ஆம் தேதி வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் கூடக்கூடாது என்கிற சட்டம் இருக்கிறது. ஒரு மாற்றங்கள் வர 1ஆம் தேதியிலிருந்து மாற்றங்கள் உண்டாக, புதிய அரசாங்கம் அமையும் பொழுது அநேக மாற்றங்கள் உண்டாக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் யாவருக்கும் வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ளாக அறிவிப்புகள் கொடுக்கப்படும். ஆராதனைகளை குறித்து, சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை குறித்து ஆராதனைகளை குறித்து உங்கள் யாவருக்கும் அறிவிக்கப்படும். குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணப்படும். நீங்கள் அதை கவனித்து ஆராதனைகளில் பங்கெடுக்க உங்களை இயேசு நாமத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை சில நிமிடங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் நம்முடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவ சமாதானம். தெய்வ சமாதானம் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தெய்வ சமாதானம். பிரியமானவர்களே, உண்மையாகவே தெய்வ சமாதானம், நிம்மதி என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். உலகத்தில் உங்களுக்கும் என கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், எல்லா மனிதர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை மையமாக வைத்து நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவராய் இயேசு தம்மை பின்பற்றி வந்த சீசர்களை பார்த்து சொன்னார். என் சமாதானம், என் சமாதானம். இயேசு கிறிஸ்து சமாதானம் கொடுக்கிற தேவன். ஏசாயா 9:6 வாசிக்கிறோம், அவர் சமாதான பிரபு. சங்கீதம் 122 வாசிக்கிறோம், உன் அலங்கத்திற்குள்ள சமாதானமும் உன் அரமனைக்குள்ள சுகம் தங்கியிருப்பதாக. உன் வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர்
தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்துக்காக மனிதர்கள் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார்கள். ஒரு நிம்மதி, மனித ஆத்மாவில் அந்த நிம்மதி இருக்க வேண்டும். பணம் ஒரு மனுஷனுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்க. பணம் இருக்கிறதுனால ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது. புகழ் இருப்பதனால வாழ முடியாது. எத்தனையோ நடிகர் நடிகைகள் புகழ் இருந்தது, பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, ஆனாலும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம் என்ன? நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாத காரணத்தினால் அநேகர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் திகில், மனுஷங்களுக்கு திகில் பெருகிறது, பயம் பெருகிறது, கவலை பெருகிறது. இதனால சமாதானத்தை, நிம்மதியை மனிதன் இழக்கிறான். சமாதானம் இல்லாதனால என்ன செய்கிறான்? தற்கொலைக்கு போகிறான். நிம்மதி இல்லாதனால போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறான். நிம்மதி இல்லாத காரணத்தினால தவறான பாதைகளை முடிவெடுக்கிறான். நிம்மதிக்காக அநேக கோயில் குளங்களுக்கு செல்கிறான், ஆனாலும் நிம்மதி கிடையாது. எத்தனையோ இடங்களுக்கு அவன் போனாலும் அவன் நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். புறாவை போல் எனக்கு சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார்வேன் என்று சொல்லி தேவ பக்தன் சொல்லுகிறான். இங்கே போய் இளைப்பார, இங்கே நிம்மதி இருக்கும். உலகத்தில் எந்த இடத்திலும் நிம்மதி இல்லை. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டுமே நிம்மதி, சமாதானம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். வீடுகளில் இருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற சமாதானம் பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அப்ப சிந்தனையில சமாதானம். இன்னைக்கு சைக்காலஜிக்கலாக நிறைய பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திக்கிறார்கள். மனக்குழப்பங்கள், மனநிலையில பைத்தியம் பிடித்த நிலைமை போல இருக்கிறது. சபைக்கு ஜெபிக்க வருகிற அநேக புதிய நபர்கள், நல்ல குடும்பம், நல்ல வசதி இருக்கிறது, ஆனால் ஒரே மனக்குழப்பம், நிம்மதி இல்லை, மனக்குழப்பம் என்று சொல்லுகிறார்கள். காரணம், இந்த உலகத்தில் உணவோ பணமோ அரசாங்கமோ எதுவுமே நமக்கு நிம்மதி கொடுக்க முடியாது. தற்கொலை மட்டும் ஒரு முடிவல்ல. ஜோக்காக ஒரு கதை ஒன்றை நான் வாசித்தேன். ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்ள ஒரு பெரிய கிணற்று, ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணற்று பக்கத்தில் போனான். அந்த கிணற்று மேலே ஏறி நின்று உள்ள குதிக்க முற்பட்ட பொழுது அவனுடைய நண்பன் பார்த்துட்டு ஓடோடி வந்து, ஏன் குதிக்க போற, என்ன செய்யற? உன்னை அவன் சொன்னானா, எனக்கு நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதனால இந்த கிணற்றில் விழுந்து நான் சாக போறேன், என்னை தடுக்காதனா. இந்த நண்பனுக்கு ஒன்றும் புரியல. இவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும். உடனே டக்குன்னு சொன்னானா, கிணத்துக்குள்ள முதல்ல கிடக்குப்பானா. உடனே இவன் என்ன செஞ்சிட்டான்? பயந்து போய் கிணத்துக்குள்ள விழாம வெளியே குதிச்சு ஓடியே போயிட்டானா. கவனிங்க. அப்போ மரண பயம் இருக்கு, சாகக்கூடாது என்று நினைக்கிறான். ஆனா நிம்மதி இல்லாததுனால அந்த சாக வேண்டும் என்கிற முடிவு எடுக்கிறான். மனிதனுக்கு சமாதானம் முக்கியமான தேவைப்படுகிறது, நிம்மதி முக்கியமாக தேவைப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு நிச்சயம் இந்த சமாதானத்தை இயேசு கொடுப்பார். நீங்கள் சமாதானத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். சமாதான வழியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் வேதத்தில் நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது ஏசாயா 59:8 சமாதான வழியை அறியாதிருக்கிறார்கள், கோணலான வழியில் நடக்கிறவன் சமாதானத்தில் நடப்பது இல்லை, அவனுக்கு சமாதானம் கிடைக்காது. கோணலான வழியில நடக்கிறான், சமாதான வழியை அறியாதிருக்கிறார்கள், கோணலான வழியில நடக்கிறான். இதுதான் ரோமர்ல வாசிக்கும் பொழுது சமாதான வழியை 3 சமாதான வழியை அறியாதிருக்கிறார்கள். வேதாகமம் முழுவதும் சமாதான வழியை மனிதனுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு சமாதான வழியை மனிதனுக்கு போதிப்பது யாரும் இல்லை. எப்படி சம்பாத்தியம் பண்ண வேண்டும், என்ன செய்ய வேண்டும் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சமாதானத்தை குறித்து கற்றுக் கொடுக்கப்படுவது இல்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் நாம் எப்படி சமாதானமாய் நடக்க முடியும் என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் ஒரு 4 சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். எப்படி நாம் சமாதானமாய் நடப்பது, எப்படி நிம்மதியாய் வாழ்வது என்பதை குறித்து 4 காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்களும் இந்த 4 காரியங்களை அன்போடு நீங்கள் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம்
5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார். இந்த வார்த்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் உள்ள சொல்லப்பட்ட சத்தியம் என்ன, உண்மை என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப தேவனிடத்தில் சமாதானம், அப்ப தேவனோடு, கடவுளோடு நம்ம சமாதானமாக வேண்டும். சமாதானம் கொடுக்கிற கடவுளோடு நம்ம சமாதானம் ஆக வேண்டும். கடவுள் தான் சமாதானம் கொடுக்கிறவர். நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் அவர் சமாதானம் கொடுக்கிறவர். சமாதானத்தின் தேவன் என்று நம்முடைய கடவுளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. எத்தனையோ பேர் இருக்கிறது. அதுல சமாதானத்தின் தேவன், ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலோம், ஷாலோம் என்று சொல்கிறோம். ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம். அந்த ஷாலோம் என்பது சமாதானம். அவன் சமாதானத்தின் தேவன். சமாதானம் கொடுக்கிற தேவனோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. பாவம் செய்கிறவனுக்கு சமாதானம் இல்லையாம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏன் பாவம், தவறு செய்யும்போது சமாதானம் இல்லை? ஒரு பாவம் தேவனை விட்டு மனிதனை பிரிக்கிறது. தவறுகள், தேவன் கொடுத்திருக்கின்ற நியாயப்பிரமாணங்கள், வசனங்கள், இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக மனிதன் தவறு செய்யும் பொழுது அவனுக்கு சமாதானம் இல்லாமல் இழந்து போகிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்ப பாவம் செய்யும் பொழுது கடவுளை விட்டு மனிதன் பிரிக்கப்படுகிறான். ஆதாம் ஏவாள் அந்த பாவம் செய்த பொழுது ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ன? பெண்ணை பார்த்து, ஏவாளை பார்த்து, நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். ஆதாமுக்கு சொல்லப்பட்டது என்ன? நீ உன் வேர்வை கீழே விழ, நீ வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். நீ பலன் பெறுவாய், ஆனால் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். வருத்தம், சஞ்சலங்கள். ஸ்தோத்திரம். சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் அந்த மோசே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்கள் ஆயுசு நாட்கள் 70 ஆண்டுகள், பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டுகள். இதுல என்ன மேன்மை? வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? கடவுளை விட்டு பிரிந்திருக்கிற மனிதர்கள் வருத்தப்படுவார்கள், சஞ்சலப்படுவார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தினந்தோறும் அதிக பணம் இருந்தால், என்னோடு இருப்பவர்கள் என்னோடு ஐக்கியமாக இருந்தால் நான் எப்பொழுதும் நன்றாக இருப்பேன். காரணம் என்ன? என் நிம்மதி குறைச்சலுக்கு, என் சமாதான கேடுக்கு காரணம் என்ன? என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய முதலாளி, எனக்கு நல்ல வேலை இல்லை, என்னுடைய பெற்றோர் என்னை நல்லா படிக்க வைக்கல, எனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல சம்பளம் இல்லை. இப்படி நம்ம குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். தவறு, அது தவறான காரியம். பிரியமானவர்களே, சமாதான குறைவுக்கு இவைகள் காரணம் அல்ல. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, சமாதானம் கொடுக்கிற தேவனோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கணும். அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். கடவுளோடு ஐக்கியப்பட வேண்டும். கர்த்தரோடு ஐக்கியப்பட வேண்டும். எப்படி நாம் ஐக்கியப்பட முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்த, நம்முடைய தவறு நிமித்தம் நாம் பிரிந்திருக்கிறோம், நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்ததான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் அவர் மனிதனாக பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். அதன் நோக்கம் அதுதான். அவர் இம்மானுவேல், இயேசு பிறந்த பொழுது இயேசு என்கிற பெயர், இம்மானுவேல் என்கிற 2 பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த 2 சத்தியம், 2 பெயர்களை சத்தியம் அடங்கி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்தி, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை சமாதான பாதையில் நடத்துவார் என்பதுதான் இந்த 2 பெயர்களுடைய அர்த்தம். அந்த சத்தியம் நமக்கு புரிய வைக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்திற்காக நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது தேவனோடு ஐக்கியப்படணும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்க. ஆண்டவரை நெருங்குங்க.
ஆண்டவரை விட்டு விலகி போகாதீர்கள், தூரமாய் போகாதீர்கள். நீங்கள் விலகி போகவில்லை, ஆனாலும் ஐக்கியப்படுவதற்கு முயற்சி எடுங்கள். நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு என்னென்ன முயற்சி எடுக்கிறீர்கள்? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த வசனத்துல கவனிச்சு பார்க்கும் பொழுது ரோமர் 5:1 நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எனவேதான் 1 தீமோத்தேயு 2:5 வாசிக்கிறோம், தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனிதருக்கு மத்தியஸ்தர் ஒருவரே. இயேசுதான் மத்தியஸ்தம் என்ன வந்தார். நாம் பிரிந்திருக்கிறோம், நம்ம எப்படியாவது இணைக்க வேண்டும், பரலோகத்தோடு நம்ம இணைக்க வேண்டும். ஒரு பாலமாக வந்தார். ஒரு கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல ஒரு சமாதானம் அக்கறையில் இருக்கிறது. நம்ம இந்த கரையில் இருக்கிறோம். அதற்கு ஒரு பாலமாக இயேசு வந்தார். எனவேதான் இயேசு தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வேதம் சொல்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்ததான். சிலுவையில் அவர் நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார். நம்ம தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதி இழந்து வருத்தப்பட்டு வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு அப்படிப்பட்ட தண்டனையை நீங்கள் அனுபவிப்பது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. இன்றைக்கே நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்க, சிலுவை நோக்கி பாருங்க. சிலுவை மூலமாக சமாதானம் உண்டு. இயேசு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். பிரியமானவர், இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம். ஒருவேளை கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகள் பிரிந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில யாரோடையாவது நீங்கள் சண்டை போட்டு பிரிந்திருக்கலாம், நண்பர்களோடு சண்டை போட்டு பிரிந்திருக்கலாம். இது நிமித்தம் வேதனைகள் கண்ணீர்கள் இருக்கலாம். குடும்பத்தாரோடு இணைய முடியவில்லை என்று கண்ணீர் இருக்கலாம். குடும்பத்துக்குள் வாழ முடியவில்லை என்று கண்ணீர் இருக்கலாம். தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்கிற தவறான எண்ணத்தில் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவே, என்னை பிதாவோடு ஐக்கியப்படுத்துங்க. உன் மூலமாக அந்த சமாதானம் உண்டாகணும். நீர் சிந்தின ரத்தம், கொலோசியர் 1:19 வாசிக்கிறோம், இயேசு சிந்தின ரத்தத்தினாலே சமாதானம் உண்டாகிறது. இன்னும் எபேசியர் 2 அதிகாரம் 14, 15, 16 அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆண்டவர். பிதாவோடு நம்ம ஐக்கியப்படுத்தி அந்த சமாதானத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, சமாதானம் எப்படி உண்டாகும்? ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கிறோம், சமாதானத்தின் உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் அகன்று போனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடன்படிக்கை கவனிங்க, ஒரு உடன்படிக்கை. 2 பேர் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். 2 பேர் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அப்போ கணவன் மனைவி உடன்படிக்கை செய்கிறாங்க. கிறிஸ்துவ திருமணத்தில் அது உடன்படிக்கை. கணவன் சொல்கிறான், நான் பிரிய மாட்டேன் என்று சொல்கிறான். மனைவி பிரிய மாட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் அவர்களுக்குள் பிரச்சனை வருகிறது, கருத்து வேறுபாடுகள் வருது, சண்டை வருகிறது. அந்த உடன்படிக்கை முறித்து 2 பேரும் பிரிந்து விடுகிறார்கள். 2 பேருமே நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். 2 பேருமே பிரிந்தாலும் 2 பேருமே நிம்மதி இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறார்கள். அப்ப அந்த உடன்படிக்கை முறிக்கப்படும் பொழுது சமாதானம் இழந்து போகிறோம். ஆண்டவரோடு நம்ம உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள். மத்திய 26 அதிகாரம் 26 முதல் 28 வரைக்கும் வாசித்து பார்க்கின்ற பொழுது இயேசு உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். அப்பத்தை எடுத்து பிட்டு சீசர்களுக்கு கொடு. புதிய உடன்படிக்கை, திராட்சரசத்தை ரத்தத்தினாலாகி புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை என்ன? ஆண்டவர் வார்த்தையினால் உடன்படிக்கை செய்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், வசனங்களை கொடுத்தார். புதிய உடன்படிக்கை. அப்ப நம்ம பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, 2 உடன்படிக்கை இருக்கிறது. நம்ம ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையப்பா, நான் உமக்காக வாழ்வேன், நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், உம்மை பின்பற்றுவேன், உம்முடைய வசனத்தின்படி வாழ்வேன். இனி நான் மற்ற தெய்வத்தை வணங்க மாட்டேன், ஆண்டவரே அசுத்த வாழ்க்கைக்கு போக மாட்டேன் என்று பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாகி உடன்படிக்கை செய்கிறோம், ஒப்பந்தம் பண்ணுகிறோம். அப்ப அந்த உடன்படிக்கை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் உடன்படிக்கை ஒரு நாளும் அவர் முறிக்க மாட்டார். ஆனால் நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய ஜனங்களை கூட்டுங்கள் என்கிறார். பலியினால் உடன்படிக்கை, ஆராதனை உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவருக்கு எத்தனையோ முறை அர்ப்பணிக்கிறோம், நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். பிரசங்கம் கேட்கும் பொழுதெல்லாம் சில காரியங்களை நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்காக இதை செய்வேன், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுவேன், ஆண்டவரே விலக மாட்டேன். ஆனாலும் பாருங்கள், உடன்படிக்கை சில நேரங்களில் முறிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 16 வசனம் 20 வசனங்கள் வாசிக்கும் பொழுது
அந்த உபாகமத்தில் மோசே சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ஜனங்கள் அந்த உடன்படிக்கை முறித்து மற்ற அந்நிய தெய்வத்தினிடத்தில் போய்விட்டார்களாம். அந்நிய தெய்வனிடத்தில் போகிறார்கள், உடன்படிக்கையை அவர்கள் முறிக்கிறார்கள். உடன்படிக்கை முறிக்கப்படும் பொழுதுதான் சமாதானம் இழக்கிறது. நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம இங்கே பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? நியாயாதிபதிகள் ஆளுகும் போது ஜனங்கள் கர்த்தரை தேடுகிறார்கள், கொஞ்ச காலத்தான். அதன் பிறகு அவங்க கடவுளை விட்டு விலகி போகிறார்கள், தேவனை விட்டு விலகி போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை மற்ற ஜாதியின் கையில் ஒப்பு கொடுக்கிறார், அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது வேதனைப்படுகிறார்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த மீதியானியர் விளைச்சலை கெடுக்கிறார்கள், வருமானம் கெடுக்கப்படுகிறது, நிம்மதி இழந்து போறாங்க. அப்போ மீதியானியர் அந்த ஸ்பிரிட்டு, அப்ப நம்ம ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை விட்டு விலகும் பொழுது வருமானம் குறைகிறது, இதனால நிம்மதி போகிறது. உடன்படிக்கை நம்ம மீறக்கூடாது. நம்ம கர்த்தரோடு ஆரம்பத்தில் என்ன உடன்படிக்கை செய்தோமோ முடிவறிந்தோம் அதுல நிலைத்து இருக்கணும், உறுதியா இருக்கணும். உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு என்ன தியாகம்னாலும் செய்யலாம். இயேசு நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை நான் உங்களுக்காக சிந்துகிற என்னுடைய ரத்தம் என்று சொன்னார். அந்த ரத்தம் சிந்துவதற்கு தடை வந்தது. ஆனால் இயேசு அவர் அந்த ரத்தத்தை சிந்துவதில் தயங்கவில்லை, தன்னுடைய ஜீவனை கொடுக்க தயங்கவில்லை. உங்களுக்கு எனக்காக ஆண்டவர் இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை நினைவுகூர்ந்து பார்ப்போம். எத்தனை உடன்படிக்கைகளை நாம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறவிட மாட்டேன் என்று சொல்வோம், தவற விட்டுருவோம். ஆண்டவரே, நான் ஊழியம் செய்வேன், ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க, உடன்படிக்கை செய்வோம். ஆனால் ஊழியம் செய்ய மாட்டேன். ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஆண்டவரே நமக்கு தசமாக கொடுப்பேன் அப்படிலாம் சொல்வோம். யாக்கோபு ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28. அப்ப அந்த கல்லை எடுத்து, ஆண்டவரே இது தேவனுடைய வீடு, இது நான் உமக்கு வீடு, நமக்கு நான் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், நான் என் வருமானத்தில் உமக்கு தசமாக கொடுப்பேன் எல்லாம் சொன்னான். ஆனா எல்லாம் மறந்துட்டான், எல்லாவற்றையும் அவன் மறந்துட்டான். மாமா வீட்டிலிருந்து திரும்ப வரும் பொழுது அவன் மறந்துட்டான். அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தினார். ஆதியாகமம் 35 வாசிக்கிறோம், யாக்கோபே நீ என்னோடு செய்த உடன்படிக்கை நினைவுருந்து பார், நான் முதலாவது உனக்கு தரிசனமான இடத்துக்கு போ, நீ எங்க போய் என்னை ஆராதனை செய். அவன் அந்த கல், அவன் சொல்கிறான், அந்த கல் தான், அந்த இடம் தான் ஆண்டவருக்கு, அது பெத்தேல், அதுக்கு முன்பு லூஸ்னு பேர் இருந்தது. நீ பெத்வேலுக்கு எழுந்து போ ஆண்டவர் சொல்லுகிறார். பெத்வேல் என்பது தேவனுடைய வீடு, நீ தேவனுடைய வீட்டிற்கு போ, ஆண்டவர் நீ ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை நீ நிறைவேற்று என்று ஆண்டவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆண்டவரோட உடன்படிக்கை நம்ம நிறைவேற்றணும். ஆண்டவரோடு பண்ணின பொருத்தனை உடன்படிக்கைகளை அண்ணால பாருங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் நான் உம்முடைய சந்நிதியில் விடுவேன், அப்படியே செய்தால். அதனால அதுக்கு பிறகு அவளுக்கு ஆசீர்வாதம் வந்தது, அதுக்கு பிறகு அவளுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள். நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கோடு செய்கிற உடன்படிக்கை மறந்து விடுகிறோம், செய்யாமல் அதை முறித்து விடுகிறோம். ஒன்று மறந்து விடுகிறோம், இல்லை என்றால் அதை முறித்து விடுகிறோம், பிரேக் பண்ணுகிறோம், அதை செய்யாமல் விட்டு விடுகிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை இழக்கிறோம், சமாதானம் கெட்டு போகிறது, சில நஷ்டங்கள் வருகிறது. சில நேரங்களில் சிலர் வியாதிப்படும் பொழுது ஆண்டவரோடு, ஆண்டவரே என் வியாதி குணமாக்கினால் நான் உமக்கு ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, நான் ஆத்துமாதயம் செய்வேன் ஆண்டவரே சொல்வார்கள். ஆனால் வியாதி குணமான பின்பு அதை மறந்து விடுவார்கள். ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை மறக்கக்கூடாது. சிலுவையோடு கூட நம்ம உடன்படிக்கை செய்திருக்கிறோம். கடைசி வரைக்கும் நம்ம பரிசுத்தமாய் வாழணும், உண்மையாய் வாழணும். முடிவறிந்தோம் நாம் உண்மையாய் இருந்தால் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் உடன்படிக்கையில் உண்மையாய் இருந்தால் நிச்சயமாக அந்த சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை. ஆண்டவர் நம்மோடு சண்டை போடுகிறவர் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னிடத்தில் என்ன தீமை கண்டீர்கள்? நான் உங்களுக்கு தீமை செய்கிற தெய்வம் அல்ல, உங்களோடு நான் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஏன் என்னை விட்டு விலகி போகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். உடன்படிக்கை விட்டு விலகி போகக்கூடாது. மூன்றாவதாக ஸ்தோத்திரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய சீஷர்களை ஒரு வீட்டிற்கு அனுப்பும் பொழுது அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள் என்று சொல்கிறார். அந்த வீட்டில் சமாதான பாத்திரன் இருந்தால் அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும். சமாதான பாத்திரன், பாத்திரன் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம் என்று சொன்னால், கூலிக்கு பாத்திரன் என்று விதத்தில் வாசிக்கிறோம். அதாவது ஒரு வேலைக்கு சம்பளம் பெறுவதற்கு தகுதியுள்ளவன். பாத்திரம் என்று சொல்லும்போது நாம் செய்கிற செயல்களுக்கு தகுதி என்று சொல்லப்படுகிறது. ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டில் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள். அப்ப அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும். அந்த வீட்டில் சமாதான பாத்திரன் இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டை விட்டு சமாதானம் வெளியே போயிருமா. சமாதான பாத்திரன் என்றால் ஏதோ ஒரு தனியாக ஒரு பாத்திரம் இருக்கும், ஒரு உருவம் இருக்கும், அப்படி கற்பனை பண்ணாதீங்க.
உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய செயல்கள் தான் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்க சமாதானத்தை விரும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கூடுமானால் யாவரோடு சமாதானமாயிருங்க. சமாதானத்தை விரும்பணும். எல்லாரோட சமாதானம் இருக்க விரும்பணும். சிலர் சமாதானமாக இருக்க விரும்ப மாட்டாங்க. அது காரணம் பணம், ஏற்றத்தாழ்வு. பணம் குறைவாக இருக்கிறவங்களும் பணக்காரங்கள்ட்ட அவன் பெரிய பணக்காரன், அவன் திமிர் பிடித்த மாதிரி பார்க்குறான் என்ன, அதனால் அவங்கள்ட்ட நெருங்க மாட்டாங்க. பணக்காரர்களும் ஏழைகள்கிட்ட நெருங்க மாட்டாங்க. ஜாதிகள் தங்களுடைய ஜாதியோடு சேர்ந்து பேசும். அடுத்த ஜாதிக்காரன் என்கிட்ட போய் பக்கத்தில் போய் நின்று பேச மாட்டாங்க, சமாதானம் இருக்க மாட்டாங்க, சும்மா பேருக்கு பேசுவாங்க. இது எல்லாருக்குள்ள இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. எல்லாரோட சமாதானமாக இருக்கணும். மொழிகள், லாங்குவேஜ், அடுத்த மொழி பேசுகிறவங்களோட பேச மாட்டாங்க. ஊர், அடுத்த ஊர் எல்லாம் பார்க்குறோம், அடுத்த ஸ்டேட் எல்லாம் பார்க்குறோம், அடுத்த நாடு, பகை பார்க்குறோம். ஸ்தோத்திரம். நம்ம சமாதானமாக இருக்கணும். சமாதானத்தை விரும்புறது கிடையாது. சமாதானத்தை விரும்புறதில்ல. குடும்பங்களை சமாதானமாக இருக்கணும், எல்லாரோட சமாதானமாக இருக்கும். ஏன்னா சிலர் சமாதானத்தை விரும்புறதில்ல. அதனால் 2 பேரும் சமாதானமாக இருந்தால் அவங்கள பிரிக்கிறது, கெடுக்கிறது. ஒருத்தருக்கு விரோதமாக புறங்கூறி, உன்னை பற்றி அப்படி சொன்னா இப்படி சொன்னா என்று சொல்லி புறங்கூறி அவங்கள பிரிக்கிறாங்க. பிரியமானவர்களை கவனிங்க. பெற்றோர்கள், சில நேரங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகள், தங்களுடைய மகனை மருமகளை பற்றி தப்பா சொல்லி பிரித்தால் அதே குடும்பத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த மகளும் பிரிவினைக்குள் போகிறாள். அந்த வீட்டில் ஒரு மகள் இருந்தால் அவளும் பிரிவினையில் போகிறாள். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது ஒரு சத்தியம், இது ஒரு சாபம் அல்ல. நீங்க புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் அவங்க மகனை விட்டு பிரிக்கிறது, ஏதாவது சொல்லி அவன் பிரிஞ்சிருந்தான். அடுத்த என்ன நடக்கிறது? மகள் இருந்தா அந்த மருமகன் அங்க பிரிவினை உண்டாகிறது. அப்ப மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அறுக்கிறான். நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை அறுக்கிறீர்கள். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க சமாதானப்படுத்தணும். 2 பேரும் சண்டை பண்ண சமாதானப்படுத்தணும். 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறாங்களா, அவர்களை சமாதானப்படுத்த, ஐக்கியப்படுத்த நம்ம விரும்பணும். இன்றைக்கு நீங்கள் யாராவது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் சமாதானத்தை விரும்ப, உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை விரும்பணும். நான் விரும்புகிறேன், அவர்கள் விரும்பவில்லை என்று சிலர் சொல்வார்கள். பிரியமான, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். நீ கர்த்தருக்கு பிரியமா நடந்தால் எவ்வளவு பெரிய விரோதி சத்துருவா இருந்தாலும் அவர்கள் சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரங்களில் நம்மை பகைக்கிறவர்கள் நம்மோடு பேசுவார்கள். நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம். நம்ம யாரும் பகைக்கக்கூடாது. ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வைக்கிறது, அவங்கள கசப்பா பார்க்கறது, அவங்கள வெறுப்பா பார்க்கறது, முகத்தை திருப்புகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு சபைகளுக்குள்ள அப்படி இருக்குது. கிறிஸ்துவ திருச்சபைகளுக்குள்ள, கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ள அப்படி காணப்படுகிறது. முதலாவது நீங்கள் ஒரு சமாதானத்தை விரும்ப வேண்டும். யாவரோடு சமாதானமா இருக்கணும். இப்ப சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த காரியத்தில் விட்டு கொடுக்கணும். உங்களுடைய சுயநலத்தை நீங்கள் விட்டு கொடுக்கணும். இயேசு பாருங்கள், அவரை விட்டு பிரிந்து போனார்கள். அப்போஸ்தலர்கள் எத்தனை நன்மைகளை செய்தார், எவ்வளவோ காரியங்களை செஞ்சார். இதெல்லாம் செய்தன, ஒரு நிமிஷத்துல என்னை தூக்கி எறிஞ்சிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். நண்பர்கள் எத்தனை நன்மைகளை செய்தேன், ஆனா ஒரு நிமிஷத்துல என்னை தூக்கி எறிஞ்சிட்டு பிரிஞ்சுட்டாங்க சொல்லுகிறோம். இயேசுவை பாருங்களேன், இயேசு எத்தனை நன்மைகளை செய்தார். ஒரு நிமிஷத்துல பேதுரு மீன் பிடிக்க போய் எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இயேசு ஒரு சுயநலமுடையவராக இருந்தால், அவர் விட்டு கொடுக்காமல் இருந்தால் அங்கே சமாதானம் உண்டாயிருக்காது. என்ன செய்கிறார்? அவர் தான் தேடி வருகிறார். அவர் தேடி வந்து அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார்? அவர் விட்டு கொடுத்து அந்த சமாதானத்தை அவர் சேர்க்கிறார், சமாதானப்படுத்துகிறார். அந்த இடத்துல சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, விட்டு கொடுத்தால் மட்டுமே சமாதானம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தால் தான் குடும்பம் ஐக்கியமாக சமாதானமாக வாழ முடியும். உங்கள் வீட்டில் சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. பெற்றோர்கள் சண்டை போட்டால் பிள்ளைகளும் சண்டை போடுகிறவர்களாய் மாறிவிடுவார்கள். இல்லை, சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பெற்றோரை. அப்போ அவங்களுக்கும் அதே மாதிரி சுபாவங்கள் உருவாகிறது. எனவே நீங்கள் சமாதான பாத்திரன் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரோட சமாதானமாக இருக்க, ரோமர் 12 வாசிக்கிறது போல, கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்க விரும்புங்கள், இந்த சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். இறுதியாக ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவாராக. சமாதானம் கெட்டு போவதற்கு சில நேரங்களில் அசுத்த ஆவிகளும் ஒரு காரணம். ஆவிகள் உலகம் ஒன்று இருக்கிறது. ஸ்தோத்திரம்.
யோபுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலையடைத்து காத்து வந்தார். யோபு குடும்பத்தில் நல்ல சமாதானமாக இருந்து, நல்ல செல்வங்கள், நல்ல சந்தோஷமாக இருந்தான். திடீர்னு ஒரு நாள் பிசாசு யோபுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறான். அந்த ஸ்பிரிட்டு தேவனிடத்தில் போய் முறையிட்டு அவனுக்கு இருந்த நன்மைகளை எல்லாம் அழிக்கிறான். அவனுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்த உடனே, அவன் சரீரத்தில் சுகத்தை கெடுத்த உடனே யோபுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை அவன் இழந்தான். முறுமுறுக்கிறான். யோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 40-41ஆம் அதிகாரம் வரை வாசிக்கும் பொழுது முறுமுறுக்கிறான், குறை சொல்கிறான், பல காரியங்களை சொல்கிறான் யோபு. காரணம் என்ன? அந்த ஆவி, அந்த அசுத்தாவி. இப்போ கவனிக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருடைய ஜெபம் பண்ண வேண்டியது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களில் நசுக்கி போடுவாராக. அசுத்தாவிகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், வீடுகளில் கிரியை செய்யாதபடி நம்ம கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. யோபுக்கு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்த ஆண்டவர், அவன் சமாதானமாக இருந்தான். ஆனால் அந்த ஆவி பாருங்க, அவன் நன்மையை கெடுத்து, அவன் சமாதானத்தை கெடுத்து போட்டது. இதே பேர் யூதாஸ், பணாசை வந்துட்டு, யூதாசுக்குள்ள பணாசை வந்தது. சாத்தான் அவன் இருதயத்துக்குள் புகுந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் இருதயத்துக்குள்ள சாத்தான் புகுந்துட்டானா, அவன் இருதயத்துக்குள்ள புகுந்துட்டான். பண ஆசை, அந்த பண ஆசை அவன் இருதயத்தில் புகுந்ததுனால, பண ஆசைனால இயேசுவை காட்டி கொடுத்தான். அதனால அவனுக்கு என்ன நடந்தது? சமாதானத்தை இழந்தான், நிம்மதி இழந்தான், தற்கொலை செய்து கொண்டான். காரணம், அந்த அசுத்தாவி சாத்தான் அவன் இருதயத்தில் புகுந்து கொள்வதற்கு பண ஆசை, பண இச்சை. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பணம் இச்சையினால ஆலயத்துக்கும் கூட வர்றதில்லை, நேற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதில்லை. பணம் சம்பாத்தியத்துக்காக ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, இரவும் பகலும் அதிலே ஓடிக்கொண்டு இருக்க பண ஆசை, பண இச்சை, பணம் என்று சொல்லி பணத்துக்காக சண்டை போடுகிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நம்முடைய தேவையை சந்திக்கிறவர். பணம் நமக்கு தேவை, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கிறது. பணம் தேவைதான், ஆண்டவர் கொடுப்பார், விசுவாசிக்கணும். அதே நேரத்தில் பணத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தை இழந்து போயிடக்கூடாது. யூதாசு பாருங்க, அவன் எங்கே போய் நிற்கிறான்? அந்த பணம் கொடுக்கிற நபர்கள்ட்ட போய் நிற்கிறான். அவன் எங்கே நிற்கணும்? இயேசோடு கூட நிற்க வேண்டும். எங்கேயோ போய் நிற்கிறான். ஆராதனை நேரங்களில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் எங்கேயோ பணம் கொடுக்கிற இடத்துல போய் நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நேற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் ரேஷன் கடையில் 2500 ரூபா கொடுக்கிறார்கள் என்று சொல்லி எத்தனை விசுவாசிகள் ரேஷன் கடைக்கு ஓடி போகிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கிறது. அதனால கவனிங்க, யூதாசு அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடுனதுனால சமாதானத்தை நிம்மதி இழந்தான். பணத்துக்காக சிலர் டவுரி பிரச்சனை, குடும்பங்களில் சமாதானம் கெட்டு போகிறது, பணத்தினால சண்டை வருது வீட்டுக்குள்ள. இதையெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும். பாருங்க, அது பிசாசு, அந்த ஆவி, அந்த ஸ்பிரிட் புகுந்து அந்த சமாதானத்தை கெடுத்து போடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவனுக்குள்ள ஆவி புகுந்தனால அவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்து வீட்டுக்குள்ள அவன் வரல. யோசிச்சு பார்க்கணும். பைபிள் இப்படி ஏராளமான சம்பவங்களை பார்க்கிறோம். யோபு மட்டுமல்ல, யூதாஸ் மட்டுமல்ல, நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படி இருக்கிறத பார்க்கிறோம். தாவீது வாழ்க்கையில 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, ஸ்தோத்திரம், அவன் அந்த 2 சாமுவேல் 21 ஜனங்களை ஏவுவதற்கு சாத்தான் அவன் இருதயத்தை ஏவினான். ஜனங்களை எண்ணுவதற்கு. ஏன்னா ஒரு பெருமை, அவனுக்கு ஏராளமான ஜனங்கள் யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். அவன் சொல்றான், என்ன வேண்டாம், ஆனால் ஜனங்களை எண்ணி எனக்கு எத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள் நான் பார்க்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதில் ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை. அப்போ பெருமை எண்ணம் அந்த உள்ள வந்த உடனே சமாதானம் அங்கே கெட்டு போயிடுச்சு. கடைசியில் அங்கே பிரச்சனை வந்துட்டு. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் வீடுகளில் வாசித்து பாருங்க. இப்போ சில நேரங்களில் பெருமை, மேட்டிமை எண்ணங்கள் சமாதானத்தை கெடுக்கிறது. தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ வேண்டும். இந்த கடைசி நாட்களில் தெய்வ சமாதானம் உங்களை நடத்தட்டும். சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம் தங்கியிருப்பதாக என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். மீண்டும் நீங்கள் இது யூடியூப் சேனலில் ரெக்கார்டடாக இருக்கிறபடினால பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்க. மீண்டும் இந்த நாளில் நேரம் கிடைக்கும் பொழுது மீண்டும் இந்த வசனங்களை கேட்டு வேதாமத்தை எடுத்து வைத்து நீங்கள் தியானம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. முதலாவது முக்கிய தேவை சமாதானம். ஒன்றை சொல்லுகிறேன், சமாதானம் வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சந்தோஷம் இருந்தால் தான் உங்கள் சரீரத்துக்கு நல்ல சுகம் கிடைக்கும். உங்கள் சமாதானம் கெட்டு போயிட்டுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வியாதி பலவீனங்கள் வரும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் வேண்டுதனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் உள்ள தேவ சமாதானம். இப்போ தேவ சமாதானம் எப்படி கிடைக்கும்? உங்கள் பிரச்சனை காரியங்களெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் மேலே வைங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காலை இந்த ஆராதனையில் லைவாக
ஆண்டவரே, இந்த ஆராதனை நடத்துவதற்கு உதவி செய்த நன்றி அப்பா. நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் சமாதானம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனிடத்தில் நாங்கள் சமாதானம் பெற்றிருக்கிறோம். உம்மோடு நாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். சமாதானத்தின் உடன்படிக்கையை நாங்கள் காத்துக்கொள்ளணும். சமாதான பாத்திரன் எப்பொழுது நாங்கள் சமாதானத்தை விரும்பணும் ஆண்டவரே. யாரிடத்தில் நாங்கள் சண்டை போடக்கூடாது. தவறாக யார் மேலே கசப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் யாரை பற்றி நாங்கள் தப்பா நினைக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. பரிசுத்த தேவன், சமாதானத்தின் தேவன் சாத்தானை கால்களில் நசுக்கி போடுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அசுத்த ஆவிகள் கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, சமாதானம் எப்படி கிடைக்கும்? சமூகத்தில் எல்லா பாரங்களை வைத்து ஜெபிக்க வேண்டும். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய இதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள், கவலைகளை உண்மையில் வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்றுங்க. சமாதானம் உண்டாகட்டும். இதயத்தில் சமாதானம் உண்டாகட்டும். நான் சாகலாம், தற்கொலை செய்யலாம் என்று சொல்லி கூட நினைத்து கொண்டிருக்கிற யாராவது இந்த இடத்துல, இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவர் கிருபையாக ஜீவனை கொடுங்க. சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை. சமாதானம் கொடுங்கப்பா. அன்றைக்கு வியாதி வந்து செத்து போவா என்று ஆண்டவரே எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட உடனே அவன் அழுது கண்ணீரோடு ஜெபம் உடனே அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்து சமாதானம் கொடுத்து அவனை நடத்தினது போல் ஆண்டவரே இந்த நாளில் ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுத்து சமாதானம் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. ஆமேன். சமாதான பிரபு நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் சமாதான பிரபு ஆண்டவரே. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சமாதானத்தோடு நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வாரம் முழுதும் உடைய பிள்ளைகள் வேலை செய்ய போகும் பொழுது வரும் பொழுதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கொரோனா நோய் அதிகமாக மீண்டும் மறுமுறை எங்கள் இந்தியாவை தாக்குறது. கர்த்தர் கிருபை செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. மக்கள் மனம் திரும்பட்டும். இதை உணர்ந்து மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள மெய்யான தேவனாய் உம்மிடத்தில் வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் விசுவாச குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலவீனங்களை மாற்றுங்க. தாராதனில் பங்கெடுக்கிற யாராவது பலவீனத்தோடு வியாதியோடு இருந்தால் ஆண்டவர் சுகமாக்குங்க. இந்த வாரம் முழுவதும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. வேலை செய்ய பலம்சம் கொடுங்க. நல்ல வழிகளை தருங்க. கிருபைகளை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக. எங்கள் சபையை கட்டுங்க. சபையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லார் மேலும் உம்முடைய கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம்முடையவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாவரும் சேஃபாக இருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடைய இருப்பதாக. ஆமென்.